எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாளான என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே தான். ஸோ நான் வீட்டில் என்ன சமையல் பண்ணி கொடுத்தேன் அவருக்காக ஸ்பெஷலாக. அப்புறம் வெளியே எங்கெங்கெல்லாம் போனோம், எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ காலையில் வீக்கெண்டு சாட்டர்டே வந்திருந்தது. October 5 தான் என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே. ஸோ சாட்டர்டே வந்திருந்தது. காலையில் எப்பயும் போல் வீக்கெண்டுக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ நான் எழுந்திக்கிறதுக்கு முன்னாடி 2 பசங்க எங்கள் வீட்டுக்காரர் எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மீனாட்சி எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் நான் ஷர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்திருந்தது. ஸோ அது எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வெளியே ஃபஸ்ட்டு சாப்பிட போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இல்லை, எனக்கு சிக்கனில் இந்த மாதிரி பண்ணி கொடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. சரின்னு போய் சிக்கன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்களும் போய் பக்கத்தில் உள்ள ஒரு இந்தியன் கடையில் போயிட்டு சிக்கன் அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அவர் கடைக்கு போயிட்டு வர அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் எழுந்திரிச்சு டீயெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். ஃபோன் பார்த்துட்டு மெசேஜ்லாம் பண்ணிவிட்டு பசங்க எல்லோரும் சாப்பிட்டாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லஞ்சு நல்லா சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தனால நான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிட்ல. ஸோ அப்புறம் அவங்க கடைக்கு போயிட்டு வந்ததும் அந்தந்த திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே. மகாராணி என்ன? ஸோ ஃபஸ்ட்டு டெசர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்கு கொஞ்சம் நல்லா டைம் ஆகும் அது முடிகிறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு கஸ்டர்டு, ஃப்ரூட் கஸ்டர்ட் அது ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு. ஸோ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் பால் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நான் கொதிக்க விட்டுட்டேன் மீடியம் ஃப்ளேமில். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா இது கேஸ் அடுப்பு இது இண்டக்ஷன் அந்த பேஸ் அப்படிங்கிறனால நம்ம ஹை ஃப்ளேம் வச்சிட்டோம்னா கீழே அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பால். அதனால் அடி பிடிச்சா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா சாம்பார், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேவர். அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன், அப்புறம் சிந்தாமணி சிக்கன் அது பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் 2 பேருக்குமே அந்த சிக்கனும் ரொம்ப பிடிக்கும். சிந்தாமணி சிக்கன் நான் இதுவரை பண்ணதில்லை. ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு முன்னாடி கேட்டு வச்சுருந்தேன். ஸோ அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பை நல்லா கழுவிட்டு பருப்பை வேக வச்சுக்கிட்டேன். இங்கிட்ட சிக்கனை சின்ன சின்ன பீஸாக, அதாவது பெப்பர் சிக்கனுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவும், சிந்தாமணி சிக்கனுக்கு கொஞ்சம் சின்ன சைஸாகவும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சாச்சு. இங்கிட்ட பால் ரெடியாக கொதிச்சிட்டு இருந்தது. அப்புறம் நான் சாம்பாருக்கு அப்புறம் இது சிந்தாமணி சிக்கன் இது 2க்குமே சின்ன வெங்காயத்தை போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் அதெல்லாம் உரித்து வச்சுட்டு இருந்தேன். இங்கே பால் நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. அது நல்லா லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம், ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் அது தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பால் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீதி உள்ள பாலில் கொஞ்சம் ஒரு 6-8 டேபிள் ஸ்பூன், நான் ஃபஸ்ட்டு 6 டேபிள் ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் சுகர் பத்தலாம் 2 எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். இங்கிட்ட தனியாக கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருந்தாலே அதில் ஒரு 2.5-3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், வெண்ணிலா ஃப்ளேவர், இது கடையில் வாங்கினது. அந்த இதுலேயே மெத்தட் போட்டிருப்பான், நம்ம ஃப்ரூட் கஸ்டர்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்து தான் பண்ணேன். ஸோ அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பாலோடு சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம்லாம் இல்லை, அது பண்ண என்ன ஆகும்னா மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே பண்ணணும். கொஞ்சம் பால் லைட்டாக ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அது ரொம்ப திக்காக வரக்கூடாது, லைட்டான திக்கான கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிக்கும் இந்த கஸ்டர்டு மிக்ஸ் சேர்த்தோன்னு. ஸோ அது வரையுமே நம்ம இறக்கிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பின்னாடி சாதத்துக்கு எடுத்து வச்சுட்டேன். ரைஸும் நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. இங்கிட்ட கஸ்டர்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் மூடி வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்ட பூண்டு பெப்பர் சிக்கன் ரசம் இது 2மே பூண்டு தேவைப்படுது. ஸோ 2 இடித்து வச்சாச்சு.
எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட. ஸோ அவங்க வந்து எனக்கு அவகேடோ டிப் வந்து பிரெட் அவகேடோ டிப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த சைடு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த மாலை போடுற சம்பந்தமாக பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதனால் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே வந்து அந்த பிரெட் அவகேடோ டிப் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சாம்பார் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தாளிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இருக்கும், அது அந்தளவு போட்டு அது நல்லா அந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய், ஃப்ரோசன் முருங்கைக்காய் தான், அதுக்கு ஃபஸ்ட்டே வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் சேர்த்துட்டேன். இங்கிட்டு பசங்க வந்து பசிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க 3 பேருக்குமே வந்து ஆப்பிள் பீனட் பட்டர் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஆப்பிள் வந்து அந்த பீனட் பட்டரில் டிப் பண்ணி நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ முருங்கைக்காய் நல்லா அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஒரு வதக்குனதுக்கப்புறமா ஒரு 1.5 சைஸ் பெரிய தக்காளி, அந்த 1.5 தக்காளி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளி மசியணும். இங்கிட்டு வந்து பெப்பர் சிக்கனுக்கு வந்து சோம்பு, சீரகம், கொஞ்சோண்டு பெப்பர், ஒரு 10-15 முழு பெப்பர் போட்டு தட்டி வச்சுருந்த பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா நல்லெண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து அதோட கலர் மாதிரி நல்லா வதங்கி வரணும் வெங்காயம். அப்படின்னா தான் நமக்கு சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கிட்ட சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த முருங்கைக்காய் வந்து ஃப்ரோசன் முருங்கைக்காய் அப்படிங்கிறனால அது கொஞ்சம் வேகணும். ஸோ தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன் வேகிறதுக்கு. நான் சாம்பார் பொடி எப்போயுமே வந்து அன்னபூர்ணா சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு சாம்பாருக்கு. இப்போ ரொம்ப வருஷமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பெப்பர் சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி, சீரகப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் அது போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா கோகுலில் நான் வந்திருந்தாங்க. மீனாட்சி வந்து அவங்க கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ஸோ இங்கிட்டு அந்த பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் தெரியும் பொடி தேவைப்படுதுன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் சேர்த்துக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ பொடி போட்டேனோ அந்த அளவுக்கு திரும்ப பொடி தேவைப்பட்டதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அதே அன்னபூர்ணா பிராண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, பெப்பர் சிக்கன் மசாலா வச்சுருந்தேன். அது எப்போயுமே சேர்த்துப்பேன். இந்த மாதிரி பெப்பர் சிக்கனோ இல்லை சிக்கன் மசாலா என்ன பண்ணாலும் அந்த பொடி கொஞ்சம் சேர்த்துப்பேன். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் மல்லிப்பொடி கொஞ்சம் சேர்த்தாச்சு. இப்படி சிந்தாமணி சிக்கனுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிட்டு நம்ம கொப்பரை தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அது குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கொஞ்சம், அப்புறம் வந்து இது குண்டு மிளகா வத்தலை உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மிளகா மட்டும் போட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு போட்டு அந்த வந்து நல்லா வதங்கி வரணும் சின்ன வெங்காயம். ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அது மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இங்கிட்டு பெப்பர் சிக்கனும் சூப்பராக அப்பப்போ ரெடி ஆகிட்டு இருந்தது. ஒரு சிக்கன் அந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் பெப்பர் சிக்கனை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாம்பாருக்கும் பருப்பு சேர்த்து கொதிக்க விட்டுட்டேன். இங்கிட்டு சிந்தாமணி சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா குட்டி குட்டியாக சிக்கன், அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். வேறு எந்த பொடியுமே போடக்கூடாது. அந்த ரெட் சில்லி நம்ம சேர்த்தோம் இல்லையா குண்டு மிளகா, அதுலேருந்து வர கலர் தான் அந்த சிக்கனுக்கு கலர் கொடுக்கும். ஸோ மூடி வச்சு அது ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தனியாக அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு வந்து அந்த பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்து நல்லா ஆறிடுச்சு. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மாதுளம்பழமும் ஆப்பிளும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க குட்டி குட்டியாக. நான் வந்து ஒரு பனானா அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அது எல்லாம் அந்த 3 பழம் தான் இருந்தது வீட்டில். ஸோ நான் அதுக்கு 3 பழத்தையும் சேர்த்து அந்த பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூட மாம்பழம் இதெல்லாம் சேர்த்து போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூல் ஆகணும் இல்லையா, அதனால் ஜில்லுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து சிந்தாமணி சிக்கன் வந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பெப்பர் சிக்கன் பண்ணேன் இல்லையா, அந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு அந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். இங்கிட்ட சாம்பாரும் வந்துட்டு லாஸ்ட்டாக பருப்பு போட்டு கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் புளித்தண்ணியும் புளித்தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ அதையும் எடுத்து தனியாக வச்சு அதுக்கு வந்து சீரகம், கடுகு, உளுந்து, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து சாம்பார்லேயும் சேர்த்தாச்சு. சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெறும் முருங்கைக்காய் போட்டு நம்ம சாம்பார் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அந்த ஃப்ரெஷ் முருங்கைக்காயில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும்.
ஸோ ஃபைனலாக அந்த சிந்தாமணி சிக்கன் வந்து அப்பப்போ வந்து இடையில கிண்டி விட்டுட்டே இருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், எல்லாமே கரெக்டாக இருந்தது, நல்லா சிக்கன் வெந்திருந்தது. ஸோ அதையும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஹரியும் ஆதிரனும் அந்த இடத்த க்ளீனப் பண்ண சொன்னோம், உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பர்த்டே நான் எடுத்து கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்து நான் போகும்போது கடைக்கு போகிற பிளான் இருந்தது. போகும்போது போட்டுக்கோங்க, மீனாட்சி பால் ஆக்கிடுவா சாப்பிடும்போதுன்னு. பரவாயில்ல போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டே அப்படின்ட்டு அவங்க போட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க பசங்கக்கிட்டலாம். ஸோ அதுக்கப்புறம் பாய் விரிச்சிட்டு பண்ணின எல்லா திங்ஸையும் இங்கே எடுத்து கொண்டு வச்சுட்டு ஸோ எல்லாருமே சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணோம். தண்ணி வச்சிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. அந்த மாதிரி போயிருந்தால் கூட இந்த அளவு திருப்தியாக சாப்பிட்ருக்க மாட்டோம். ஸோ நம்மளே சமைச்சு சாப்பிட்டதுனால நம்ம மட்டும் சமைச்சா நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். ஸோ கூட ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணி நம்ம பேசி சிரிச்சுட்டே சாப்பிட்டோம், சமைச்சோம், சமையல் பண்ணி சாப்பிட்டோன்னா நமக்கு அந்த சமையல் பண்ண டயர்டே இருக்காது. ஸோ அன்றைக்கி எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் எல்லா பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லாஸ்ட்டாக ஏன்னா க்ளீன் பண்ண வேலையெல்லாம் இருந்தேன்னா நான் லாஸ்ட்டாக தான் குளிச்சுட்டு கிளம்புனேன். பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கஸ்டர்ட் எடுத்து கொடுத்து பவுலில் தனித்தனியாக எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலே அது ரொம்ப வந்து ஜில்லுன்னு ஆகலை. ஸோ கொஞ்சம் நேரம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ அது நல்லா ஜில்லுன்னு ஆயிருந்தது. ஸோ பசங்க 3 பேருக்கும் வந்து ஒரு பவுலில் எடுத்து கொடுத்துட்டேன். அவங்களும் ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆதிரனுக்கு அது பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்ததும் இல்லை எனக்கு வேணும், நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ ஷாப்பிங் போயிட்டு அப்படியே லாஸ்ட்டாக வந்து நைட்டுக்கு வந்து ஃப்ரெண்டு வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து அவங்களோட அம்மாவுக்கும் பர்த்டே, அப்புறம் அவங்க இந்தியா போகிறாங்க, அவங்க சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுருந்தோம். ஸோ அங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு போயிடலான்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி நானும் குளிச்சுட்டு வந்தேன். மீனாட்சிக்கும் அவள் ஃபஸ்ட்டே குளிச்சிட்டா. ஸோ அதுக்கப்புறம் நான் எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் அவள் தூங்கிக்கிட்டு இருந்தாள். அப்புறம் அவளை கொஞ்ச நேரம் தூங்கட்டுன்னு உட்காந்துட்டோம். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஸோ அவளை எழுப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஹரி வரேன் தான். அதுக்கப்புறம் ஹரி வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான், அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக கடைக்கெல்லாம் போயிருந்தாங்க. ஸோ அவங்க கூட போயிட்டான். நான், மீனாட்சி, எங்கள் வீட்டுக்காரரு, அப்புறம் ஆதிரன் 4 பேர் மட்டும் அன்றைக்கி ஷாப்பிங் போனோம். ஸோ எங்கே போனோம் அப்படின்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் லாக் அண்ட் ட்ரா ஷாப்பிங் மால்னு ஒன்று இருக்கும். ஸோ அது ஹைவேலே போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடும் இருக்கும், ரைட் சைடும் இருக்கும், 2 சைடுமே இருக்கும். நாங்கள் எப்போயுமே ரைட் சைடு உள்ள லாக் அண்ட் ட்ரா தான் போயிருக்கோம். இது வேறு அப்பப்போ ரெகுலராக போயிருக்கோம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா. பட் இது வந்து அன்றைக்கி போனது வந்து லெஃப்ட் சைடு உள்ள ஒரு மால். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் இருக்கும், உள்ளே வச்சுருப்பான். நேரம் நல்லா விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இது உள்ளே போய் நல்லா பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த உள்ள பெர்ஃப்யூம் வந்து வாங்கி கொடுக்கலாம் எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காண்டி உள்ளே போயிருந்தோம். அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் அவங்களுக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு என்ன ஸ்மெல் பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எனக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து பெர்ஃப்யூம் வந்து டியோர் பிராண்டில் தான் நான் வந்து இந்த எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் ஃப்ரெண்டுக்கும் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பில் போட்டு அப்படியே கிளம்பினோம். ஸோ அப்படியே வீட்டுக்கு கிளம்பாமல் திரும்ப உள்ளே போயிட்டோம். அந்த மால்குள்ளேயே வந்துட்டு இன்னும் நிறையா ஷாப்ஸ் இருக்குது உள்ளே போனோம் அப்படின்னா. ஸோ அதுக்குள்ளே போய் சும்மா போயிட்டு வரலாம், பசங்களுக்கு எதாவது சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். ஸோ போகிற வழி எல்லாமே பிராண்டட், ரோலக்ஸ், மேக்கு, எல்லா பியூட்டி ப்ராடக்டோட ஷாப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஃபோன் இருந்தது. ஸோ அந்த டைமில் இப்போது வந்து ஐஃபோன் 16 எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்திங்களா. ஸோ அது வந்து வாங்குறதுக்கு நிறையா பேர் கூட்டமாக உள்ளே நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். எனக்கு வந்து இந்த கடையில் எதுவுமே வாங்குறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதில் உள்ள இந்த யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எனக்கு பிடிக்காது. பட் ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவருக்கு வந்து இந்த மாதிரி பெர்ஃப்யூம் வந்து டெய்லி யூஸ்க்கு போட்டு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு 2 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அது 2 செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நான் யூஎஸ் வந்த புதுசில் இந்த கடைக்குள்ளெல்லாம் போனால் எனக்கு இந்த கடையில் எல்லா திங்ஸுமே வாங்கணும்னு தோணும். அந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். எல்லாமே வாங்கணும்னு தோணும். அந்த குளிக்கிறதுக்கு க்ரீம் எல்லாமே வாங்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பார்த்து எனக்கு வந்து சுத்தமாக அந்த ஆசையே போயிடுச்சு. நிறைய க்ரீம் போடுறது, நிறைய சோப்பு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் போயிடுச்சு. ஸோ நான் வந்து ரெகுலராக ஒரே ப்ராடக்ட் தான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வாங்கி பில் போட்டு கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் ஃப்ரூட்ஸ் போட்டு ஸ்மூதி ஒரு ஷாப் இருந்தது. ஆதிரனுக்கு ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸ்மூதி அதில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா குடிப்பான். ஸோ அவனுக்கு வந்து பெர்ரி ஸ்மூதி வந்து வாங்கி கொடுத்துட்ருந்தோம். அவனும் மீனாட்சியும் சேர்ந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கேட்பீங்க, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நிறைய க்ரீம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். மாய்ஸ்சரைசேஷன் பார்த்திங்கன்னா செராவே அப்படிங்கிற ஒரு ப்ராண்டு தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதில் ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது. ஃப்ளேவர் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்கப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 ப்ராண்டு நல்லா ஹை ப்ராண்டடாக 4 இது வாங்கி வச்சுப்பேன். பட் அது எனக்கு 2 வருஷத்துக்கு வரும். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ ஒருக்கா நல்லா காசு கொடுத்து வாங்குறதுல தப்பே இல்லை. ஏன்னா நமக்கு ஸ்கின்னு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது. ஸோ 2 வருஷத்துக்கு கண்டிப்பாக வரும். எப்போவா தான் நம்ம டெய்லி வந்து மேக்கப் போட போகிறதில்ல. ஸோ பாபி ப்ரௌன் அப்புறம் அந்த மாதிரி ப்ராடக்டாக ஒரு 4 இது வந்து வச்சுப்பேன். ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக், அப்புறம் அந்த ஐப்ரோ இதுக்கெல்லாம் சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வெண்பொங்கல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறதுனால நான் அப்புறம் கால் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி என்னால் பண்ண முடியல குரு, நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சோள தோசை, ராகி கொழுக்கட்டை, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், இட்லி, அப்புறம் வந்து கம்பு பணியாரம். இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டின்னராக இருந்தது அன்றைக்கி. ஸோ சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கெலாம் ஊட்டி முடிச்சாச்சு. எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் கேக் கட் பண்ணாங்க. அம்மா அவங்க வந்து என்னோடய பக்கத்து ஊர் தான். ஸோ அவங்களுக்கும் அன்றைக்கி பர்த்டே. அன்றைக்கி இல்லை, அவங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பர்த்டே முடிஞ்சது. ஸோ அவங்களுக்கு அன்றைக்கி அப்புறம் நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போகிறாங்க, இந்தியா போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு கேக், அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கேக்கு வாங்கி கட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து. ஸோ அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரோட் பெயின், இடையில கொஞ்சம் ஐஸ் போட்டு கரும்பு ஜூஸ் குடித்ததுனால ரொம்ப இதாகிடுச்சு. கொஞ்சம் 2 நாளாக பேச முடியல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெட்டராக பேச முடியுதுன்னு தான் இன்றைக்கி நான் வீடியோ ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ நிறைய பேருக்கு தோணும், ஏன்டா வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். கேக் கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லோரும் அரட்டை அடித்து பேசிட்டு பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.